ஹலோ எவ்ரிவான். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அதனுடைய பேட்டர்னை புரிஞ்சு கற்றுக்கிட்டா நம்மளால எளிதாக கற்றுக்க முடியும், ஆழமாகவும் கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்கச்சுல இங்கிலீஷை ஒரு டிரான்ஸ்லேஷன் மெத்தட்லேயே படிச்சிருப்போம். ஏன், நான் சின்ன வயசுல கிராமர் படிக்கச்சுல அதனுடைய டெஃபினேஷன் மனப்பாடம் பண்ணி தான் படித்தேன். ஒவ்வொரு வாக்கியங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படித்தோம். போயமா இருக்கட்டும், எஸ்ஏவா இருக்கட்டும், எல்லாமே டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் படித்தோம். டிரான்ஸ்லேஷன் மெத்தடும் ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் லேர்னிங் அ லாங்குவேஜ். இந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னால ஒருத்தர் பேசுறதை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன், ஒரு பேசேஜ் வாசித்தா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா உங்களுக்கு அது பேசுறதுக்கோ நீங்க ஏதாவது எழுதி யாருக்கோ கம்யூனிகேட் பண்றதுக்கோ அது உதவாது. டிரான்ஸ்லேஷன் மெத்தடை மட்டும் நம்பி ஒரு மொழியை கத்துக்கிட்டா அங்க நிறைய பிழை வர சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரெயினே அந்த பேட்டர்னை கிரியேட் பண்ணி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களை ஈஸியா புரிய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெத்தடை தான் இந்த வீடியோஸ்ல நான் கொடுக்க போறேன். ஒரு வீடியோ இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வீடியோஸ் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன்ஸ் ஹவு கேன் வி லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். இன்னைக்கு நான் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்றைய டாபிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது என்னங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் சின்ன வயசுல படிச்சுக்கோங்க, நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ்னு. அதுல என்ன புதுசா நம்ம கத்துக்க போறோம்? இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ்ல இருக்கிறதுக்கும் ஆங்கிலத்துல இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம நவுன் என்ன சொல்லுவோம்? நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும், இடங்களுக்கும், மனிதர்களுக்கும் இல்ல உயிரினங்களுக்கும் நம்ம பேரை சொல்லி கூடுறோம். அதனால நவுனை ஒரு நேமிங் வேர்டுன்னு சொல்றோம். அதே மாதிரி வேர்பை ஒரு ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்றோம். இந்த நவுனையும் வேர்பையும் தான் மெயின் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் பார்ட்ஸ் இருந்தா போதுங்க, நம்மளால ஈஸியா ஒரு பேசிக் சென்டென்ஸை உருவாக்க முடியும். நான் என்னமோ முதல்ல இந்த பேட்டர்ன் சொல்லிட்டு இருந்தேனே, இப்போ இந்த பேசிக் சென்டென்ஸை வச்சு எப்படி தமிழ்ல இருக்கிற பேட்டர்னுக்கும் இங்கிலீஷ்ல இருக்கிற பேட்டர்னுக்கும் வித்தியாசம் பார்த்துருவோமா? உங்களுக்காக சில எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரமேஷ் ran, ரமேஷ் ஓடினான் அப்படின்னு சொல்றோம். அடுத்த சென்டென்ஸ், மம்மி இஸ் குக்கிங், என் அம்மா சமைக்கிறாள். கீதா இஸ் பிளேயிங், கீதா விளையாடுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 சென்டென்ஸ்லையும் எனக்கு எதுவும் பெருசா பேட்டர்ன் டிஃபரன்ஸ் தெரியல. அடுத்து இருக்கக்கூடிய 3 சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. கணேஷ் went to the market, கணேஷ் சந்தைக்கு போனான். சுபா spoke nicely, சுபா அழகாக பேசினாள். I must go to the college today, நான் இன்று கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இங்கிலீஷ்ல நவுனுக்கு அடுத்தால verb வருது. ஆனா தமிழ்ல பாருங்க, எல்லா சென்டென்ஸ்லயும் வினைச்சொல் ஒரு வாக்கியத்தோட கடைசியில வரும். இதுதான் இந்த பேட்டர்ன் டிஃபரன்ஸ். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே உங்க மனசுக்கு தோன்ற விஷயங்களை தமிழ்ல சொல்லி பாருங்க. தமிழ்ல ஒரு வினைச்சொல்லின் பொசிஷன் எங்க வருது, அதே இது ஆங்கிலத்துல வேர்போட பொசிஷன் எங்க வருது. இதை ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டாலே டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல ஏன் நம்ம தப்பு பண்றோங்கிறது புரிஞ்சிடும். இப்ப புரியுதா? ஒருத்தர் நம்மகிட்ட இங்கிலீஷ் பேசினா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா இந்த பேட்டர்ன் சீக்வன்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களை இன்னொருத்தட்ட ஒரு பேட்டர்ன்ல கிரியேட் பண்ணி சொல்ல முடியாது. இதனாலதான் நான் சொல்றேன், பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ்ல நவுன் அண்ட் வேர்ப் ஆல்மோஸ்ட் வில் கம் டுகெதர். ஊடையில அங்கங்க சில அட்ஜங்க்டோ ஏதாவது ஒரு ஃபேக்டர் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஆனா இந்த நவுனும் வேர்பும் எப்பவுமே கூட தான் இருக்கும். இன்னும் என்னென்ன சேர்க்க விரும்புறீங்களோ அதில் சேர்த்துக்கலாம். ஆனா தமிழ்ல இந்த பேட்டர்னே வித்தியாசமா இருக்கும், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய 2 மெயினான சொல் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ். நல்லா பாருங்க, நவுனுக்கு கீழே அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, வேர்புக்கு கீழே அட்வர்ப் இருக்கு. Adjective adds meaning to a noun and adverb adds meaning to a verb. இந்த 2 வார்த்தையும் ஏன் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னு சொல்றோம்? இந்த 2 வார்த்தையும் நவுனையும் வேர்பையும் விவரிக்கும். ஒரு வார்த்தையை 2 வார்த்தையா கொண்டு வரும். உதாரணத்தோட பார்த்தலாமா? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும், அட்ஜெக்டிவ்ஸ்ல a beautiful flower இருக்கு. ஃப்ளவர்ங்கிறது நவுன், பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், அதனுடைய பண்பை சொல்லுது, அது ஒரு அழகான பூன்னு சொல்லுது. அதே மாதிரி அட்வர்ப்ல I walked slowly அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இப்போ வாக்டுங்கிறது verb, slowly அப்படிங்கிறது வந்து adverb. நான் எப்படி நடந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேட்டகரியிலும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கலாமா? வாங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, I bought a small gift.
கிஃப்ட்ங்கிறது நான் ஸ்மால் கிஃப்ட், சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு சிறிய பரிசு வாங்கினேன் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? ரெண்டாவது, மை ஃபாதர் brought a cute puppy அப்படின்னு கொடுத்துருக்கேன். என் தந்தை ஒரு அழகான நாய்க்குட்டியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி. இந்த மூணாவது எக்ஸாம்பிள்ல மை மதர் குக்ட் a tasty sweet அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நான் முதல்ல இருந்து இந்த பேட்டர்ன் முக்கியம்னு சொல்லிட்டு வரேன். இங்கிலீஷ்ல வேர்போட பொசிஷன் நவுனுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஆனா தமிழ்ல சென்டென்ஸ் எவ்வளவுதான் பெருசானாலும் இந்த வினைச்சொல் ஒரு சென்டென்ஸோட கடைசியில வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும்னா நீங்க அதனோட பேட்டர்னை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்ல ஒரு கோர்வையா ஒரு சிந்தனையை கொண்டு வர்றதுக்கும் ஆங்கிலத்துல ஒரு கோர்வையா ஒரு தாட்டை கொண்டு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாம், எழுதிடலாம். இப்ப புரியுதா? உங்களை அடிக்கடி திங்க் இன் இங்கிலீஷ்னு சொல்றாங்க. இதுதான். இந்த பேட்டர்ன் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் நம்ம 4 பார்ட்ஸ் பார்த்துட்டோம். நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். இன்னும் 4 இருக்கு. அந்த 4லையும் 2 தாங்க நம்மளுக்கு ப்ராப்ளம். நம்ம பாதி கிணறு வந்துட்டோம். இன்னும் 2 ரொம்ப சிம்பிளானதுதான், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த 2 வார்த்தையும் கனெக்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ப்ரிப்போசிஷன், இன்னொன்னு கன்ஜங்ஷன்ஸ். ஆனா இந்த 2 வார்த்தைகளுடைய வேலைப்பாட்டிலையும் சில வித்தியாசம் இருக்கு. அப்படி என்னங்க இருக்குது? ஆக்சுவலி ப்ரிப்போசிஷன் இஸ் நாட் அ கனெக்டிங் வேர்ட், இட் இஸ் அ ரிலேட்டிங் வேர்ட். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய உறவுகளை இந்த ப்ரிப்போசிஷன் வெளிப்படுத்தும். நல்லா பாருங்க, ப்ரிப்போசிஷன், அட்ஜெக்டிவ், நவுன் எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு. இந்த ப்ரீபொசிஷன், நவுன் எங்கெல்லாம் பொசிஷன் கரெக்டா ஆகுது அப்படிங்கிறது காட்டுறதுதான் இந்த ப்ரிப்போசிஷன். இதுல நம்ம நிறைய தவறு விடுவோம். இன் எங்க போடுறது, ஆன் எங்க போடுறது, அட்டு எங்க போடுறது, இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷனா இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அதை கரெக்டா பொசிஷன் பண்ணுங்கிறது ஒரு ரூல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸ்கிரீன்ல பாருங்க, பென் இஸ் த டேபிள் அப்படின்னு இருக்கு. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? இல்ல. ஏன் கரெக்ட்? இந்த பென்னு தான் டேபிள் நான் சொல்ல வரேன் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல. ஆனா இந்த பென் டேபிளா இருக்க சான்சஸ் இல்லை. இப்போ ஆன்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை கொண்டு வரேன். த பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகுது? பெண்ணுக்கும் அந்த டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. இப்ப புரியுதா? ஒரு ப்ரிப்போசிஷன் இஸ் நாட் அ கனெக்டிங் வேர்ட், இட் இஸ் அ ரிலேட்டிங் வேர்ட். ப்ரிப்போசிஷனுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துருமா? கோபி வென்ட் டு த ஸ்கூல். ஸோ கோபியும் ஸ்கூலும் நவுன். இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ட்ரூ குறிக்குது. கோபி பள்ளிக்கு சென்றான். The meeting will start at 5 p.m. Meeting now, 5 p.m. now. அந்த அட்டுங்கிற வார்த்தை ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள், the cat jumped from the roof. Cat now, roof now. ஃப்ரம்ங்கிற ப்ரிப்போசிஷன் இந்த கேட்டுக்கும் ரூஃபுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை கன்ஜங்ஷன். ஸ்கூல்ல நம்ம படிக்க சொல்ல இந்த கன்ஜங்ஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 வார்த்தைகளை கனெக்ட் பண்ணா ஆண்டுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் அண்ட் ஜாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற மாதிரி. காஃபி ஆர் டீ, ஆறுங்கிற கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, ஹி ஸ்லோ பட் ஹி ஷுர், பட்டுங்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் நம்ம நார்மலா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கன்ஜங்ஷன்ஸ். இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்மளுடைய பேட்டர்ன் மேல போக போக காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக இந்த கன்ஜங்ஷன் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதனால இந்த கன்ஜங்ஷன் செட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேட்டர்னை ஈஸியா டீகோட் பண்ணலாம், என்கோட் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ், ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேல பார்த்தோமே 4 வார்த்தைகள், நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ். இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய வேலை இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ், ப்ரிப்போசிஷனுக்கும் இந்த கன்ஜங்ஷனுக்கும். கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க, இந்த லாஸ்ட் 2 வேர்ட். இதுங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு முக்கியத்துவமும் தேவையில்லை. இருந்தாலும் they are needed. Pronoun comes instead of a noun. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. உங்களுக்கு தெரியும் இந்த 7 நபர்களை தான் நம்ம இங்கிலீஷ்ல பர்சன்ஸ் இன் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். இந்த ப்ரோனோனை பத்தி அடுத்த வீடியோல நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பத்தி பேசச்சுல நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு இவ்வளவு புரிஞ்சா போதும். நம்ம கடைசியா பார்க்க வேண்டிய வார்த்தை இன்டர்ஜெக்ஷன்ஸ். தமிழ்ல நம்ம ஐயோ, அச்சோ, அடக்கடவுளே அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கிலீஷ்லயும் சில வார்த்தைகள் இருக்கு. ஸ்கிரீன்ல பாருங்க, அலாஸ், ஐயோ, ஓப்ஸ், அச்சோ, மெகாஷ்பாங்க, அடக்கடவுளே அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்மளுடைய இதுல மீனிங்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய வார்த்தைகள், அதுக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ கடைசியா நம்ம
இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். அப்படி என்ன ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது? இதுவரைக்கும் ஒருத்தர் பேசினா இல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படிச்சா புரிஞ்சுக்கிட்டா போதும். பரீட்சை பேப்பரை திருத்துறவங்களும் மாணவன் கரெக்டா புரிஞ்சிருக்கா அது போதும், சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கா அது போதும், லாங்குவேஜ்ல எங்க தப்பு இருந்தாலும் நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இதுவரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன் பேசிட்டு இருந்தோம். நாம ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட பேசுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மொழி, சைன் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனா இனிமே நாம கம்யூனிகேட் பண்ண போறது மனிதர்கள் கூட மட்டும் இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம். இங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப தேவை. ப்ராம்ப்ட் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த ஈஸியா எந்த ஒரு ஏஐ டூலும் உங்களுக்கு கொடுத்துரும். லாங்குவேஜ் கரெக்டா இல்லைன்னா உங்களால ப்ராப்பரா ப்ராம்ப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷா கத்துக்க முடியும். இங்கே இதே வீடியோஸ்ல நான் நிறைய உங்களுக்கு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி தரேன். அதை வச்சு நீங்களே போய் ChatGPTலயோ இல்ல உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏஐ டூலையும் நீங்க போட்டு அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்டுக்கலாம், நரேஷன்ஸை பத்தி பேசிக்கலாம், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி இமெயில் எழுதணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு பேசிக்கா நீங்க எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க அதுல தெளிவா எழுதியே ஆகணும். அதனால நீங்க இங்கிலீஷை முறைப்படி ஒழுங்கா அதனுடைய பேட்டர்ன் படி கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா தயவு செய்து என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 2 monthsக்கு நான் நிறைய வீடியோஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக நான் போட போறேன். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்ல, ஒரு விழிப்புணர்வு முகாம். இந்த யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க இங்கிலீஷ் நல்லா கத்துக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். எந்த ஒரு லாங்குவேஜும் அவ்வளவு கடினம் கிடையாதுங்க. அதனுடைய பேட்டர்ன் மட்டும் கரெக்டா புரிஞ்சுட்டா போதும், ஈஸியா இருக்கும்.